அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 60 நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் சூரத்துல் பக்கராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து வருகிறோம். இது சூரத்துல் பக்கராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 92வது வசனத்தில், மூசா தெளிவான சான்றுகளுடன் உங்களிடம் வந்தார். அவருக்கு பின் அநீதி இழைத்து காளைக்கன்றை கடவுளாக கற்பனை செய்தீர்கள். உங்களிடம் நாம் உடனடியாக உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள். தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தினோம். உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பிடித்து கொள்ளுங்கள், செவிமடுங்கள் என்று கூறினோம். செவியற்றோம், மாறு செய்தோம் என்று அவர்கள் கூறினார்கள். எப்படி பாருங்க, கிண்டலா. மாறும் செய்தோம், செவியற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மை மறுத்ததால், இப்படி அவர்கள் சொல்லி நம்மை மறுத்ததால், நம்முடைய வேதத்தை மறுத்ததால் அவர்களின் உள்ளங்களில் காளை கன்றின் பக்தி ஊட்டப்பட்டு விட்டது. நீங்கள் சரியான நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு கெட்டதையே கட்டளை இடுகிறது என்று கேட்கிறார்கள். அல்லாவிடம் உள்ள மறுமை வாழ்க்கை ஏனைய மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் சாவதற்கு ஆசைப்படுங்கள் என்று கூறுவீராக. அவர்கள் செய்த வினையின் காரணமாக ஒருபோதும் அதற்கு ஆசைப்பட மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன். மற்ற மனிதர்களை விட, குறிப்பாக இணை கற்பித்தோரை விட வாழ்வதற்கு அதிகமாக ஆசைப்படுவோராக அவர்களை நீங்கள் காண்பீர்கள். அவர்களில் ஒருவர் 1000 வருடங்கள் வாழ்நாளாக அளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவ்வாறு வாழ்நாள் அளிக்கப்படுவது வேதனையிலிருந்து அவரை தடுப்பதாக இல்லை. அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான். இது சூரத்துல் பக்ராவில் 92 96 வரை. மேலும் அந்த மக்களுடைய எப்படிப்பட்ட மனநிலை இருந்தது, எப்படிப்பட்ட இழிவான இழிப்பிறவிகள் அவர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு தொடராக வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். அதாவது இணை கற்பித்தோரை விட வாழ்வதற்கு அதிகமாக ஆசைப்படுபவராக அவங்க இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஒவ்வொருவரும் 1000 வருஷம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களாம். சரியா? அப்படி விரும்புகிறார்கள். அப்படி அதிகமாக அவர்களுக்கு வாழ்நாள் அளிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வர இருக்கின்ற அந்த வேதனையிலிருந்து அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அவர்களுக்காக வாழ்நாள் அதிகமாக அவர்கள் கேட்பது அவங்க திருந்தி வாழ்வதற்கு இல்லை, தீமைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான்.